ஒரு வீடியோ பிளே பண்றேன், அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். அவ கூட இந்த செகண்ட் எதுவுமே மறக்க முடியாது தல. ஹாஸ்டல்லாம் நைட் தூங்கும் போது தல ஹெட்செட் போட்டுக்கிட்டு ஒரு பக்கம் ஹெட்ஸ் பாட்டு தனியா ஓடும், இன்னொரு பக்கம் நான் தனியா புலம்பிட்டு இருப்பேன். எங்கடி இருக்க, என்னடி பண்ற, சாப்பிட்டியா? பாத்ரூம்லலாம் உட்காந்து அழுவோம் ப்ரோ. நான் தனியாக அந்த மாதிரிலாம் இருந்திருக்கேன். அதோட வலி விட்டுட்டு போகிறவங்களுக்கு சத்தியமாக தெரியவே தெரியாது. ப்ரோ சீரியஸ்லி எனக்கு ஹர்ட் ஆகும். இது மாதிரி ஆண்கள் ஒரு பொண்ணுக்காக அவ லைஃபையே அழிச்சுக்கும் போது உருகி உருகி ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிட்டா, ஆர் லவ் பண்ண விமன் பிரேக்கப் பண்ணிட்டா, ஆர் லவ் பண்ண பொண்ணு வேற ஏதோ பையன் மேல அட்ராக்ட் ஆகிட்டு உங்களை விட்டுட்டு போயிட்டா. தூக்கம் வராது, சாப்பிட தோணாது, டிப்ரெஷனுக்குள்ள போவீங்க. நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்ற எண்ணம் கான்ஸ்டன்டா ஓடிட்டு இருக்கும் மண்டையில. அந்த கேர்ளை பத்தின நினைவுகள் மைண்ட்ல வந்துட்டே இருக்கும். பட் ப்ரோ இது மாதிரி சிச்சுவேஷனை மோஸ்ட் பீப்புள் வாழ்க்கையே இடிஞ்சு போன மாதிரி ஹேண்டில் பண்றதுக்கு ரீசன் நாம பார்த்து வளர்ந்த லவ் மூவிஸ், ரிஜெக்ஷன் ஆர் பிரேக்கப், பாட்டு, அழுகை, குடி பழக்கம்னு அதை இப்படி குளோரிஃபை பண்ணி காட்டினதுனால தான். பட் அண்டர்ஸ்டாண்ட் ப்ரோ, பல வீடியோஸ்ல நான் சொல்றபடி லவ்ன்றது எமோஷன் இல்ல, பியூர்லி சைக்காலஜி. இது மாதிரி ஹார்ட் பிரேக்கிங் சிச்சுவேஷன்ஸையும் சைக்காலஜி பேஸ்ட் தான் ஹேண்டில் பண்ணணும். நல்லா யோசிங்க, ஒரு விமன் உங்க லைஃபை விட்டுட்டு போனதுக்கு உங்க மனசையா வலிச்சிட்டு இருக்கு இப்ப. பிகாஸ் உங்க பிரெயின் ஸ்ட்ராங் ஃபேக் எக்ஸ்பெக்டேஷன்ஸை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம், உங்களையும் அந்த பொண்ணையும் வச்சு. இந்த வருஷம் அவளை கல்யாணம் கட்டிப்ப, 2 பேரும் இந்த இடத்துக்கு ட்ரிப்புக்கு போகணும், இத்தனை பசங்களை ஃபியூச்சர்ல நாங்க பெத்து போகணும், இப்படிலாம் பல நாட்கள் சேர்த்து வச்ச இந்த ஸ்ட்ராங் ஃபேக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒரே நாள்ல பிரேக் ஆகும்போது யூ கெட் ஹர்ட்டட். சோ ஒரு ஆண் பிரிவு, பிரேக்கப், ரிஜெக்ஷன் இதுக்கெல்லாம் அவன் மனசு வலிக்க ரீசன் மேரேஜ் ஆர் லவ் பண்றப்போ அவன் பிரெயின் கிரியேட் பண்ற ஸ்ட்ராங் ஃபேக் எக்ஸ்பெக்டேஷனால தான். ஒரு ஆண் ரிஜெக்ஷன் ஆர் பிரிவை மாஸ்குலைனா ஹர்ட் ஆகாம ஹேண்டில் பண்ண ஃபேக் எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணாத மாஸ்குலைன் மைண்ட் செட் ஒரு விமனோட லவ் ஆர் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது அவனுக்கு இருக்கணும். இந்த வீடியோல 5 பவர்ஃபுல் மாஸ்குலைன் சைக்காலஜியை பத்தி சொல்றேன். ஒரு ஆண் மேரேஜ் லைஃப் ஆர் ரிலேஷன்ஷிப்ல இருக்கப்போ ஃபேக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் எதிர்பார்ப்ப அவன் பிரெயின்ல கிரியேட் பண்ணாத ஸ்ட்ராங் மனநிலையை இது உருவாக்கும். அண்ட் ஹார்ட் பிரேக்ஸ்னால உட்காந்து இருக்க ஒரு ஆண் என்ன மைண்ட் செட் வச்சுக்கணும் இனி அவ லைஃபை நகர்த்தன்றதையும் நான் சொல்ற விஷயங்கள் சொல்லிரும். இதெல்லாம் நீங்க ஏன் தெரிஞ்சுக்கணும்னா மேரேஜ், லவ், ரிலேஷன்ஷிப் எல்லார் லைஃப்லயும் நடக்க போற விஷயம். சோ கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். முதல் மைண்ட் செட், ரிமெம்பர் யூ டோன்ட் ட்ரூலி லவ் யுவர் கேர்ள். ப்ரூட்டல் ட்ரூத் என்னன்னா, ஒரு ஆணுக்கு 90% கேசஸ்ல ஏன் ஒரு பொண்ணு மேல காதல் ஏற்படுதுன்னா பொண்ணுடைய பர்சனாலிட்டி, கேரக்டர் வச்சுலாம் இல்ல. யோசிச்சு பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் ஆர் எப்பனா அந்த பொண்ணுடைய பியூட்டி ஆர் லுக்ஸ் மேல ஒரு ஆணுக்கு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்டிங்ல அட்ராக்ஷன் ஏற்பட்டிருக்கும். அந்த அட்ராக்ஷனை உங்க பிரெயின் புடிச்சு வச்சுக்கிட்டு லாங் டேர்ம்ல அதை சுத்தி ஃபேக் எக்ஸ்பெக்டேஷன்ஸை உருவாக்கி வச்சுட்டு அதை உண்மை காதல்னு நம்பிட்டு இருக்கோம். இத உங்களுக்கே தெரியாம உங்க பிரெயின் பண்ணிட்டு இருக்கோம். ஆச்சரியமா இருக்குல்ல? இத ப்ரூவ் பண்ண ஒரு சினாரியோ சொல்றேன். டு இமேஜின், சப்போஸ் நீங்க ஸ்கூல், காலேஜ் ஆர் ஒர்க் போற இடத்துல நீங்க லவ் பண்ண விமன் ஆர் லவ் பண்ணிட்டு இருக்க விமனும் நீங்களும் கமிட் ஆகல இப்ப, பட் க்ளோஸா இருக்கீங்க. அண்ட் அதே டைம் பீரியட்ல கட்ரினா கைஃப் இவங்களும் உங்க கூட செம்ம க்ளோஸா இருக்காங்க. நீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும்னு வச்சுப்போம். இந்த சினாரியோல என்ன பண்ணிருப்பீங்க? அந்த 2 விமன் ஆப்ஷன்ஸ்ல ஆப்வியஸ்லி மோஸ்ட் ஆண்கள் கட்ரினா கைஃப் கூட தான் கமிட் ஆகி இருப்பாங்க. இப்போ ஒரு விமன் பேரை சொல்லி உண்மை காதல்னு டேர்ம் பண்றீங்கல்ல, அத கட்ரினா கைஃபுக்கு சொல்லிருப்பீங்க. சொல்ல வர்றது என்னன்னா, நீங்க ஒரு விமனோட கமிட் ஆகி இருப்பீங்கல்ல, அந்த கமிட் ஆன காலகட்டத்துல உங்களுக்கு வேற எந்த விமன் ஆப்ஷன்ஸும் இருந்திருக்காது. இருந்த விமன் ஆப்ஷன்ஸ்ல லுக்ஸ் வைஸ் உங்களை அட்ராக்ட் பண்ணவங்கள ஓகே பண்ணிருப்பீங்க. யோசிச்சு பார்த்தா இதுதான் ப்ரூட்டல் ட்ரூத். மத்தபடி ட்ரூ லவ் மண்ணாங்கட்டிலாம் எதுவும் இல்ல, ஜஸ்ட் பிரெயின் பண்ற ட்ரிக்ஸ் அதெல்லாம். அண்ட் 100% கேரண்டியோட சொல்றேன், நாளைக்கே உங்களை விட்டுட்டு போன விமனை விட 1% பியூட்டி கூடுதலா உங்க கூட ஒரு விமன் க்ளோஸா பழகுனா ட்ரூ லவ்னு டேர்ம் பண்ற விமனை தள்ளி வச்சுட்டு உங்க பிரெயின் புதுசா வந்த விமனுக்கு ஃபேக் எக்ஸ்பெக்டேஷன்ஸை கிரியேட் பண்ண வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். சோ அண்டர்ஸ்டாண்ட் ப்ரோ, உங்க பிரெயின் உங்களுக்கே தெரியாம விளையாடுற சீப் விளையாட்டுக்கெல்லாம் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாம லைஃபை பாரு போய். 2வது மைண்ட் செட், எனிபடி கேன் ரீப்ளேஸ் யூ. ப்ரோ நீங்க இப்போ உங்க கூட இருக்க விமனுக்கு ஆர் உங்களை விட்டுட்டு போன விமனுக்கு கேர், லவ், அஃபெக்ஷன், கிஃப்ட் அது இதுன்னு உருகி உருகி எது பண்ணாலும் ஆர் பண்ணி இருந்தாலும் உங்களால மட்டும் தான் அந்த விமனுக்கு இதெல்லாம் பண்ண முடியும். அந்த பொண்ணை உங்களை விட்டா யாராலும் பார்த்துக்க முடியாது. ஏன் அளவு யாரும் அவளை லவ் பண்ணிட முடியாதுன்னு உங்க வீக் பிரெயின் நம்பிட்டு இருக்குல்ல, அதை உண்மை இல்லைன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. நீங்க அந்த பொண்ணுடைய லைஃபை விட்டுட்டு போன அடுத்த 2 நாள்ல உங்களை விட அந்த பொண்ணுக்கு லவ், எஃபர்ட், கேர் அதிகமா போடுற ஆண் ஈஸியா உங்களுக்கு கிடைச்சிருவாங்க. இதான் ஃபேக்ட்னு அண்டர்ஸ்டாண்ட். சொல்ல வர்றது என்னன்னா, நீ ஒன்னும் உன்னுடைய விமன் ஆர் விட்டுட்டு போன விமனுக்கு வானத்துல இருந்து குதிச்ச ஸ்பெஷல் திங்லாம் இல்ல. ஒரு டைம்ல ஸ்பெஷலா இருக்க மாதிரி அவங்க பிரெயினை ட்ரிக் பண்ணி உங்கள்ட்ட அவங்க நீ ஸ்பெஷல்னு சொல்ல வச்சிருக்கோம். வெளியே மட்டும் இதெல்லாம் கேட்டு சந்தோஷப்பட்டுக்கோ ப்ரோ, பட் டீப் டவுன் நான் சொன்ன ஃபேக்டர் டூ அக்செப்ட். பிகாஸ் நான் ஸ்பெஷல் இல்ல, எனிபடி கேன் ரீப்ளேஸ் மீன்ற மனநிலை இருந்துட்டா உங்க
எதிர்பார்ப்பு எக்ஸ்பெக்டேஷன்லாம் அந்த ரிலேஷன்ஷிப்ல லோல இருக்கும். நாளைக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் உடையும் போது டிப்ரெஷனுக்குள்ள போக மாட்டீங்க. நெக்ஸ்ட் பவர்ஃபுல் மைண்ட் செட்டை பாக்குறதுக்கு முன்னாடி குட்டி ஷவுட் அவுட் குக் எஃப்எம்க்கு. இன்னைக்கு லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் உடைய ஹார்ஷ் ரியாலிட்டிஸ பத்திலாம் பேசிட்டு இருக்கோம்ல. இதை தாண்டி ஒரு ஆண் ஃபீமேல் எப்படி யோசிப்பாங்கன்ற சைக்காலஜியை தெரிஞ்சு வச்சுக்கிறது ஒரு ஆணை இன்னும் லவ் அண்ட் மேரேஜ் லைஃப்ல மாஸ்குலைனா மாத்தும். வாட் விமன் வாண்ட்ன்ற குக் எஃப்எம்ல இருக்க இந்த ஆடியோ புக் அதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். டைம் இருந்தா டூ லிசன். இந்த மாதிரி நிறைய ஆடியோ புக்ஸ் குக் எஃப்எம் ஆப்ல தமிழ்ல இருக்கு. புக்ஸ் வாங்கி படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க குக் எஃப்எம்ல முழு புக்ஸ் 2 ஹவர்ஸ்ல ஈஸியா ஆடியோ ஃபார்மேட்ல கேட்கலாம். 2 ஹவர்ஸ் டைம் இல்லனாலும் குக் எஃப்எம் பைட்ஸ்ல 2 ஹவர்ஸ் கண்டென்ட் ஷார்ட்டா 15 மினிட்ஸ்ல கேட்கிறதுக்கான வசதியும் ஆப்ல இருக்கு. பாலாஜி 15ன்ற இந்த கூப்பன் கோட யூஸ் பண்ணா 50% டிஸ்கவுண்ட்ல குக் எஃப்எம் உடைய மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கும். வெறும் 49 ரூபீஸ் தான். லைஃப மாத்திர அத்தனை தமிழ் ஆடியோ புக்ஸ் 49 ரூபீஸ்க்கு கிடைக்கிறது வர்த்ல. ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டு டவுன்லோட். மூணாவது மைண்ட் செட், யூ லவ் மெமரிஸ் அண்ட் மொமெண்ட்ஸ் நாட் a girl. ப்ரோ மோஸ்ட் கேसेसல நல்லா கவனிச்சா உன்னை எப்படி தெரியுமா உன்னுடைய பிரெயின் நீ அவளை உண்மை காதல் பண்றன்னு ட்ரிக் பண்ணும். அவங்க கூட நீ இருந்த நல்ல நினைவுகள் அண்ட் மொமெண்ட்ஸ் தான் உன் மனசுக்கு பிடிக்கும். இந்த நினைவுகளை தாண்டி உன் கூட இருக்க இருந்த விமன் தான் உன் மனசுக்கு தெரியாது. அதாவது உன்னுடைய பிரெயின் நல்ல நினைவுகள் அண்ட் அந்த விமனையும் கனெக்ட் பண்ணிக்கிட்டு உண்மை காதல்னு இதை டேர்ம் பண்ணும். அவங்கள தவிர்த்து யாராலும் எனக்கு அந்த குட் நினைவுகளை கொடுக்க முடியாதுன்னு நம்பிட்டு இருக்கோம். பட் ப்ரோ இப்போ உன்னுடைய விமன் நல்ல நினைவுகளை உனக்கு கொடுத்துட்டு இருந்தா இது உண்மை காதல் என்ற மோட்ல இருந்துக்கும். பட் broken ஹார்ட்டோட ஒரு சில ஆண்கள் இருப்பீங்கல்ல, அவங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஒரு நாள் நீ ஒரு புது பொண்ணை பாப்ப, முன்ன விட அதிகமா அழகான நினைவுகளை கிரியேட் பண்ணதான் போற. சோ புரிஞ்சுக்கோங்க, உங்க பிரெயின் ஜஸ்ட் மொமெண்ட்ஸை தான் காதலிச்சுட்டு இருக்கு, ஏதோ ஒரு பர்சனை இல்லைன்னு. யாராலும் அந்த குட் மொமெண்ட்ஸை உன் லைஃப்ல அகைன் கொடுக்க முடியும். சோ பி லாஜிக்கல் அண்ட் கமிட்டடா இருக்க ஆட்களும் இந்த மைண்ட் செட்டை பிரெயின் ஓரத்துல வச்சுக்கணும். மொமெண்ட்ஸ் அண்ட் நினைவுகளை தான் நான் காதலிச்சுட்டு இருக்கேன், ஒரு பர்சனை இல்லைன்னு. பிகாஸ் இது பண்றப்பதான் உங்க எக்ஸ்பெக்டேஷன் லோல இருக்கும். அந்த லவ் லைஃப்ல நாளைக்கு என்ன ஆனாலும் யூ டோன்ட் கெட் ஹர்ட். நாலாவது மைண்ட் செட், கம்பல் யுவர் பிரெயின் டு பிரேக் ஹோப்ஸ். எனக்கு ரீசன்ட் டைம்ஸ்ல ஒரு பையன் அனுப்பின மெயில படிக்கிறேன். பாலாஜி ப்ரோ, நானும் மோனிஷாவும் 5 வருஷம் லவ் பண்ணோம். பட் இப்ப அவ என்னை விட்டுட்டு வேற பையன் கூட போயிட்டா. பட் நிறைய தடவை என்ன மோனிஷா செம்மையா ஹர்ட்டும் பண்ணிருக்கா. பட் எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். அவ இல்லாம நான் வாழ முடியாது. பட் அவளை பொறுத்தவரை நான்லாம் அவ லைஃப்ல ஒண்ணுமே இல்லன்ற லெவலுக்கு போயிட்டேன். பட் நான் இன்னும் மோனிஷாவை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அவளை அகைன் என்ன லவ் பண்ண வைக்க நான் என்ன பண்ணணும் பாலாஜி, இதுக்கு பதில் சொல்லுன்னு கேட்டிருக்காரு. என்ன கேட்டா சிம்பிள் ப்ரோ, மோனிஷா வேற பையன் கூட போனா என்ன, அவ உங்களை லவ் அண்ட் கேர் பண்ணலனா என்ன, அவ உங்களை கண்டுக்கலனா என்ன, நீங்க உங்க காதலை மோனிஷாக்கு காட்டிட்டே இருங்க. ஒரு நாள் மோனிஷாக்கு புரிய வரும், ச்சே இந்த பையனை நான் விட்டுட்டு போனாலும் இவன் இவ்ளோ பாசமா என் மேல இருக்கானே. அதாவது ஒரு டைம்ல உங்க உண்மை காதலை புரிஞ்சுக்கிட்டு மோனிஷா, அட நான் இவ்ளோ முட்டாளா இருந்திருக்கேன், வேற பையனை நான் தேடிட்டு போனாலும் இவன் என் மேல அவ்ளோ லவ் காட்டுறானேன்னு மோனிஷா உங்ககிட்ட வந்துருவாங்க. சோ உன்னுடைய லவ்வ மோனிஷா கிட்ட நாய் மாதிரி காட்டிட்டே இரு ப்ரோ. இப்படி அவனா அட்வைஸ் உங்களுக்கு கொடுத்தானா துரத்திரு ப்ரோ அவனை. பிகாஸ் ஜெனரேஷன் மாறியாச்சு, மக்கள் யோசிக்கிற விதமும் மாறியாச்சு. உங்களை விட்டுட்டு உங்களை ஹர்ட் ஆர் ரிஜெக்ட் பண்ணிட்டு ஒரு விமன் போயிட்டா முதல்ல நீங்க பண்ண வேண்டியது என்ன தெரியுமா, அவங்க உங்க லைஃப்ல அகைன் உங்களை புரிஞ்சுக்கிட்டு வருவாங்கன்ற எண்ணத்தை குழி தோண்டி புதைச்சிருங்க. பிகாஸ் சப்போஸ் அவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு அகைன் உங்க லைஃப்ல ரீஎன்ட்ரி கொடுத்தாலும் அவங்களுக்கு உங்க கூட பழகுறப்போ உங்க மேல அவங்களுக்கு மதிப்புலாம் இருக்காது. இவன் தான் நான் என்ன ஹர்ட் பண்ணாலும் என்ன நான் தப்பு பண்ணாலும் இவன் தான் என்ன ஏத்துக்கிறானே என்ற இலக்கார ஃபீல் வந்துரும். அகைன் உங்களை ஹர்ட் பண்றது தப்பு பண்றதுன்னு பண்ணிட்டே தான் இருப்பாங்க. சோ ப்ரோ லிசன், டிவோர்ஸ், பிரேக்கப், ரிஜெக்ஷன் உங்களுக்கு வந்துட்டா முதல்ல பிரெயின் கிரியேட் பண்ற ட்ரிக்ஸ், அவங்க திருப்பி என் லைஃப்ல வரணும்ன்ற ஹோப் எண்ணத்துல மயங்கி ஃபீலிங்கோட உட்காந்து இல்லாம அந்த ஹார்ட் பிரேக்ல இருந்து சூட் மூவ் ஆன் ஆக பாரு. பட் ப்ராப்ளம் என்னன்னா லைஃப பார்த்துட்டு மூவ் ஆன் பண்ணுங்கன்னு சொன்னேன் இல்லையா, அது ஈஸி ப்ராசஸ் இல்ல, பயங்கர ஸ்லோ ப்ராசஸ். பட் நான் இப்ப சொல்ல போற டெக்னிக் உங்க பிரெயின் ஹேக் பண்ணி அந்த ப்ராசஸ ஃபாஸ்ட் ஆக்கும். என்னன்னா அந்த விமனோட நீங்க இருந்த நினைவுகள் அண்ட் அந்த விமனை பத்திலாம் யோசிக்க உங்க பிரெயினுக்கு டைமே கொடுக்காதீங்க. அதாவது உங்க பிரெயின்ல இருக்க ஓல்டு நினைவுகளை விட அதிகமா புது புது நினைவுகளை உருவாக்குற வேலையில இறங்குங்க. புது புது நினைவுகள் உருவாக்குறப்போ புது புது எண்ணங்கள், புது புது இன்ஃபர்மேஷன் உங்க பிரெயின்ல ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும். பழைய விஷயத்தை பத்திலாம் யோசிக்கிற டைமே இருக்காது. முக்கியமா உங்களை இம்ப்ரூவ் பண்ற ரிஸ்க் அண்ட் ப்ராப்ளம்ஸை ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் வேற பெரிய ப்ராப்ளம்ஸை கை ஆள்றப்போ உங்களுக்கு உங்களை விட்டுட்டு போன பொண்ணுடைய நினைவுகள்லாம் ப்ராப்ளமாவே உங்க பிரெயின் கன்சிடர் பண்ணாது. அதாவது நீங்க உங்க லைஃப பார்த்துட்டு புது புது நினைவுகள் பலர் எடுக்க பயப்படுற லைஃப் சேஞ்சிங் ரிஸ்க் எல்லாம் லைஃப்ல எடுத்துட்டு க்ரோ ஆகிட்டே இருக்கப்ப ஒரு விஷயம் நீங்க சொல்லாம உங்களை விட்டுட்டு போன விமனுக்கு கன்வே ஆகும். 100 டைம்ஸ் இப்ப நான் இருக்க பையனை விட இவன் பெட்டர் பர்சன். சோ கம்பல் பண்ணுங்க உங்க பிரெயினை டு நாட் டு பி சேட் பை கிரியேட்டிங் நியூ எக்ஸ்பீரியன்சஸ். புது புது நினைவுகளை உருவாக்குன்னு சொன்னதும் நல்ல நினைவுகளை மட்டும் இல்ல, குட் அண்ட் பேட்னு
ரெண்டு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் நினைவுகளை நீங்க சேகரிக்கணும். கமிட்டட் ஆட்கள் உங்க விமனை சுத்தி மட்டும் உங்க லைஃப் உடைய குட் அண்ட் பேட் எக்ஸ்பீரியன்சஸ் உங்க மைண்ட்ல நினைவுகளை இல்லாம உங்க விமனை தாண்டி குட் அண்ட் பேட் எக்ஸ்பீரியன்சஸ் லைஃப்ல உருவாக்குங்க. அப்பதான் நாளைக்கு உங்க எக்ஸ்பெக்டேஷன்லாம் பிரேக்கே ஆனாலும் உங்க பிரெயின் மோசமா உங்களை சோகத்துக்கு தள்ளாது. அண்ட் என்ன தாண்டி என்னுடைய ஆளுக்கு லைஃப்ல நிறைய இருக்குன்ற எண்ணம் ஒரு விமனை உங்க மேல அடிக்டட் ஆகும் வச்சுக்கோ. அஞ்சாவது மைண்ட் செட், அண்டர்ஸ்டாண்ட் லைஃப் இஸ் ஷார்ட். நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன் லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா மாறிட்டு இத சொல்லுவாங்க, இந்த டைம்ல என் கூட என்னுடைய பேரண்ட்ஸ் உயிரோட இருந்திருந்தா சந்தோஷமா இருந்திருக்கும்னு. பட் நீங்க ஒரு பொண்ணுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்க பிரெயின் பாய் ஃப்ரெண்ட் மோட்ல இருக்கு. அத நீங்க என் பேரண்ட்ஸ்க்கு நல்ல மகனா நான் இருக்கணும்ன்ற மோடுக்கு மாத்த வேண்டிய ஹை டைம் இது. பிகாஸ் உங்களுக்கு மட்டும் வயசாகிட்டு இல்ல, உங்க அம்மா அப்பாவுக்கும் வயசாகிட்டு இருக்கு. அவங்களுக்கு நீங்க ஒரு குட் லைஃப் ப்ரொவைட் பண்ணணும்னு ஆசைப்பட்டா நீங்க உட்கார்ந்து ஏதோ பொண்ணுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க. வெறித்தனமா உங்க கோல்ஸ்ல ஓடிட்டு இருப்பீங்க. சோ இருக்க குட்டி வாழ்க்கைய ஒரு பர்சன் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு அதை நினைச்சு வீணடிக்காம உனக்காக பல சாக்ரிஃபைஸ் பண்ண உன்னுடைய பேரண்ட்ஸ்க்காக எழுந்து ஓடுன்னு சொல்லி நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். தேவைப்படுற ஆட்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்க லைஃப் அண்ட் உங்க மைண்ட் செட்டை தொடர்ந்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய வீடியோஸை தொடர்ந்து பார்க்க டூ சப்ஸ்கிரைப் திஸ் நடந்துக்கணும்னா அதுக்கு உங்களோட மைண்டை நீங்க ட்ரெயின் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்பர் 5.